தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கும் அரசிகளுக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நாம் பெண் அதிகாரம் என்ன என்பதை பற்றி பேசி வருகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும், நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் மிகவும் ஆபத்தான ஒரு கட்டத்தை நோக்கி இந்த தமிழ் சமூகத்தை இழுத்து செல்கிறது. இன ஒருமை, இன ஒற்றுமை என்ற விடயங்களை தாங்கி எழுந்து வந்த அமைப்புகள் எல்லாம் இன்று இன ஒருமை பற்றியோ இன எழுச்சி பற்றியோ பேசவில்லை. நாங்கள் பெரிதும் எதிர்பார்த்தது தமிழ் சமூகத்தின் அதிகார மையம் மட்டுமாவது நமக்கு வேண்டும் என்று நாங்கள் பெரிதும் எதிர்பார்த்து வேலை செய்தோம். அந்த அதிகார மையங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நமக்கு கிடைக்க வேண்டும். தமிழ் சமூகத்துக்கு தேவையான இடஒதுக்கீடுகள் பிற மொழியாளரிடமிருந்து நமக்கு வந்தடைய வேண்டும். அது மிக மிக ஒரு நிலத்தின் மக்களின் உரிமை என்று நாங்கள் அதை எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அரசியல் நகர்வுகளை நாம் பேசாமல் கடந்து செல்ல முடியாது. காரணம், இவர்களுக்கு என்ன தெரியும் என்று ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்டம் இங்கே வாக்குக்காகவும் வாக்கு கேட்பவர்களுக்கு கூட்டத்திற்காகவும் பயன்படுத்தப்பட்டது பெண்களுடைய கூட்டம். ஒரு சில அமைப்புகள் நாங்கள் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை தருகிறோம் என்று பொத்தாம் பொதுவாக பேசுகிறார்கள். ஒரு சில அமைப்புகள் இன்னைக்கு ஒரே ஒரு அமைப்பு மட்டும், ஏற்கனவே நான் ஒரு காணொலியில் பேசினேன், அரை விழுக்காடு, அதாவது 50 விழுக்காடு பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை, அதாவது தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களுடைய எண்ணிக்கையை தந்திருக்கிறது. மகிழ்ச்சி. ஆனால் இவையெல்லாம் இந்த நிலத்தின் விடுதலைக்கு வித்திடுமா என்ற ஒரு பெரும் கேள்வி நமக்கு எழுகிறது. வாக்கு அரசியலில் உண்மையாகவே எந்தவித விடுதலையும் நமக்கு கிடைக்காது என்ற மிகப்பெரிய முடிவு எட்டப்பட்ட பிறகுதான் நமக்கு இனி வாக்கு அரசியல் தேவையில்லை, வாக்கு அரசியலும் சரி, தமிழர் விடுதலையும் சரி, சமூக நீதியும் சரி, பெண் என்ற ஒரு பேராயுதத்தை இவர்கள் பயன்படுத்தவே இல்லை. இவர்கள் அந்த ஆயுதத்தை விசிறிகளாக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். இவர்களுக்கு சிறு புழுக்கம், சிறு சறுக்கள் வரும்போது இந்த கூட்டத்தை திரட்டி தாங்கள் பெரிய பெண்ணியவாதிகள் என்பது போல வேஷம் கட்டுகிறார்கள் என்ற விடயத்தை தெளிவாக தெரிந்து கொண்ட பின்புதான் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் சமூகத்தின் பெண்களையும் ஒருங்கிணைத்து, நீ எந்த கட்சியில் வேணா இரு, எந்த அமைப்பில் வேணா இரு, எங்களுக்கு அது விடயம் கிடையாது. நீ தமிழ் சாதியில் பிறந்திருக்க வேண்டும், தமிழர் ஓர்மை உனக்கு இருக்க வேண்டும், தமிழர் ஓர்மை உனக்கு இல்லாவிட்டால் கூட நாங்கள் அதை உருவாக்குவோம், ஆனால் நீ தமிழச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு. நீங்கள் எல்லோரும் என்னிடம் கேட்கும் கேள்வி நிறைய நான் பார்த்துட்டேன். ஏங்கா இவ்வளோ தமிழர் அமைப்புகள் இருக்கும்போது இது தேவையா என்ற கேள்வி. அந்த கேள்வியை நான் அருவருப்பாக பார்க்குறேன். காரணம்னா, நாங்கள் ஒரு அமைப்பில் பயணிக்கிற காலகட்டத்தில், பயணித்து கொண்டு கூடிய காலகட்டத்தில் எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை தராத, எங்களுடைய அறிவையும் ஆற்றலை மட்டும் பயன்படுத்தி கொண்டு எங்களை கை கழுவியவர்கள், எங்களுக்கு ஆளுமை இருக்கிறது என்று நம்ப மறுக்கிறவர்கள், இந்த விடயத்தில் எங்களை நோக்கி கேள்வி எழுப்போது எனக்கு மிகுந்த வியப்பை கொடுத்ததாக இருக்கிறது. காரணம், அவள் தன்னை தான் யார் என்று உணராத வரை இங்கே எதுவும் சாத்தியமில்லை. நீங்க பாருங்களேன், தமிழர் விடுதலை பேசுகின்ற அமைப்புகளில் இப்போதே பிற மொழியாளர்கள் நிரம்பி வழிவதோடு மட்டுமல்லாமல் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறார். அந்த முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் கூட ஒரு சில பெண்கள் இருந்தால் அதுலேயும் பிற மொழியாளர்கள் தான் இருக்கிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகின்றீர்கள் என்று சொல்லுகின்றீர்கள். இந்த விடுதலைக்கான அதிகார மையத்திற்கான ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் ஓடும்போது, அந்த ஓட்டத்தில் உங்களுக்கு மூச்சிறைப்பு ஏற்படும் போது, உங்களுக்கு மாற்றாக ஓடக்கூடிய ஓட்டக்காரனை நீங்கள் இன்னும் யாரும் தேர்வு செய்து வைக்கவில்லை. எந்த தமிழ் அமைப்புகளும் அதை செய்யவில்லை. அதே போல எந்த தமிழ் அமைப்புகளும், விடுதலை நோக்கி நிற்கின்ற அமைப்புகளும் இந்த நிலத்தில் எங்களுக்கு பின்னால் இன்னார் இன்னார் இப்படிதான் வருவார்கள், இப்படி தேர்வு செய்யப்படுவார்கள், இப்படி இலட்சியத்தை நோக்கி பயணிப்பார்கள் என்று நீங்கள் வரையறுத்து பேசவில்லை. 2 அமைப்புகள் மட்டுமே பொது வழியில்
ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டங்களில் இது தனிநபர் தலைமை கிடையாது, இது கூட்டு தலைமை தத்துவத்தை நோக்கி நகர்கிறது, இது இப்படி இப்படி சட்டத்திட்டங்களை கொண்டது என்று இரண்டு கட்சிகள் பேசியது. ஒன்று தமிழ்நாட்டு கட்சி என்று தம்பி அருள்ராம் எனும் அருள் யூனியன் தொடங்கிய தமிழ்நாட்டு கட்சியும், என்னுடைய தலைமையில் அகரத்தமிழர் கட்சி என்ற ஒரு அமைப்பும் தொடங்கப்பட்ட போது இந்த விடயங்கள் பேச பொருளாக இருந்தது. காலத்தின் சூழல் தமிழன் தன் விதியில் தானே மாற்றி எழுதுகின்ற காரணத்தினால் பெண் தலைமை என்ற ஒரு காரணம், நான் சார்ந்த என்னுடைய குடி ஒரு காரணம், பெருந்தமிழர்கள் இதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. மிக முக்கியமாக பெண் அப்படிங்கிறனால. ஆனால் என்னை ஏற்று அக்கா ஒரு 5 ஆண்டுகள் வேலை செய்யிட்டு அதுக்கப்புறம் நம்மளாம் வேலை செய்வோங்கிற திட்டத்தோடு நகர்ந்த என்னுடைய அருமை தம்பிகள் இன்று வரை ஒரு சிலர் என்னோடு தங்கி நிற்கின்றார்கள். அந்த அமைப்பை கூட இன்னைக்கு அக்கா நீங்கள் இதை கொண்டு போங்க, நம்ம அகரத்தமிழர் கட்சி நிச்சயமாக நகர்த்துவோங்கிற பெரிய நம்பிக்கை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்கிறேன். ஏன் இந்த பெண் விடுதலை இங்கே தேவைப்படுது, ஏன் இந்த பெண் ஆளுமை இங்கே தேவைப்படுதுங்கிறது இதுதான் காரணம். ஏன்னா நீங்கள் எங்களுடைய அறிவுரைகளை கூட இந்த திட்டத்தின் வாயிலாகத்தான் நாம் இந்த இலக்கை அடைய முடியும் என்று நாங்கள் சொல்லும்போது, குந்தவையின் அறிவுரையின் பேரில் வெற்றிகளை ஈட்டிய உங்கள் ராஜராஜ சோழனை, உங்கள் என்று ஏன் சொல்றேன்னா ஆண் என்பதால் சொல்ல, நம்முடைய ராஜராஜ சோழனை கொண்டாடக்கூடிய இந்த சமூகம் இன்று வரை அவராவது தன் அக்காவுடைய சொல்லில் ஒரு அரசை, ஒரு பேரரசை, அரை உலகையும் புலிக்கொடியை பறக்க விட்டார். ஆனால் இங்கே எந்த அக்காவுக்கும் எந்த தங்கைக்கும் அறிவே இல்லை. நீ ஓட்டு கேளு, உனக்கு ஓட்டு போட வைப்பேன். இந்த 2 தான். நீ ஓட்டு கேட்கணும், ஒவ்வொரு கூட்டத்தை உனக்கு ஓட்டு போட வைப்பேன். இந்த 2 விடயத்தை தவிர எதிலாவது எங்களுக்கு நீங்கள் ஆளுமைகளை நிரூபிக்க இடம் தந்தீங்களா? கிடையாது. அப்படி நான் என்ன சொல்றேன், என் அருமை தமிழச்சிகளே, என் அரசிகளை, நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய உங்களுடைய அமைப்புகள் உங்களை எப்படி பயன்படுத்துகிறது பாருங்க. உங்களுடைய வாழ்வியலை சரி செய்யாமல், நம்முடைய வரலாற்றை சரி செய்யாமல், தமிழர் கலாச்சாரம் பண்பாட்டை மீட்டெடுக்காமல் இங்கே என்ன விடுதலை அடைந்து விடுவீர்கள்? தமிழர் கலாச்சாரம் பண்பாடு தமிழர் வரலாற்றை மீட்டெடுக்காத ஒரு கூட்டம் விடுதலை அடைந்து என்ன செய்யும்? இதான் என் கேள்வி. இப்போ நான் கேட்குற கேள்வின்னா, என் அருமை தமிழச்சிகளே, நீங்கள் தங்கி இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளையும் பெருவாரியாக தங்கியிருக்கீங்க. எல்லா கட்சிகளையும், ஆரிய, திராவிட, தமிழ் தேசிய, சாதியற்ற, சாதியுடைய, பகுத்தறிவற்ற, பகுத்தறிவுடைய, இப்படி பல பிரிவுகள் இருக்கு. எல்லாவற்றிலும் நம் கூட்டம் பெருங்கூட்டமாக இருக்கிறது. எதுவரைக்கும்? வாக்கு கேட்கவும் வாக்கு செலுத்தவும் இவர்கள் பொதுக்கூட்டங்களில் பதுமைகளாகவும் நாம் பயன்படுத்தப்படுகிறோம். அதை தாண்டி உங்களுக்கான அதிகார மையம் எங்கே இருக்கிறது? இன்னொன்று, உங்களுக்கு நம்முடைய கலை இலக்கியம் பண்பாடு என்பதை ஆணும் பெண்ணும் எப்படி பேண வேண்டும் என்று எந்த அமைப்பாவது இன்று பாடம் எடுக்கிறதா? இயற்கையை பேணணும், சரி, இயற்கை தான் மூலதனம். நாம் வாழும், நம் வாழ்வித்த, இன்னும் நம்மை வாழ வைக்க போகிறது இயற்கை, அது மூலதனம். அந்த மூலதனத்தை நோக்கி நகர்கிறீர்கள், சிறப்பு. அந்த மூலதனத்திலிருந்து நகர்ந்து வரும்போது நாம் ஒரு கலாச்சாரம் பண்பாட்டை இங்கே நமக்கென்று கட்டமைத்துக் கொண்டோம். அதை பற்றி பேசுவதற்கு யாருக்காவது நாக்கு இருக்கிறதா என்றால் கிடையாது. கலாச்சாரம் பண்பாடு என்ற இந்த விடயங்கள் உங்களுக்கு ஏன் இவ்வளவு கசப்பை தருகிறது? நாம் கலாச்சாரம் பண்பாட்டை நாம் பேணாத வரை நாம் வரலாறு எப்படி மீட்டெடுப்பீர்கள்? நாம் மதம் மாறிக்கொண்டோம், மொழி மாற முடியாதுன்னு நீங்களே சொல்லி, மொழியும் மாறிக்கொண்டோம். பெண் தான் யார் என்பதை உணர்வதற்காக, தன்னுடைய ஆண்மை திறனை அறிந்து கொள்வதற்கான ஏதாவது ஒரு கட்டமைப்பை, ஏதாவது ஒரு அமைப்பு வச்சிருக்கிறதா? முழுக்க மகளிர் பாசறை. இது மகளிருக்கான பாசறை. மீதி எல்லா பாசறைகளிலும் ஆண்கள் தங்கி தரித்திருக்கிறீர்கள். பெண்ணுக்கென்று மட்டும் ஒரு பாசறையை ஒதுக்கி வைத்து என்ன விடுதலையை நீங்கள் தரப்போகிறீர்கள் என்ற கேள்விதான் எனக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, மறுபடியும் சொல்ல வேண்டிய கருத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க. நம் அண்ணனோட தம்பியோட மல்லுக்கு நின்று நம் அதிகாரத்தை பெறவே முடியாது. நமக்குள் மல்லுக்கு நில்லுங்கள். நான் யார் என்பதை நீங்கள் உணருங்கள். நான் இப்படிப்பட்டவள், எனக்கு இந்த அதிகாரங்கள் இருக்கின்றது, எனக்கு இவ்வளவு ஆளுமை இருக்கின்றது, நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்களே பட்டை திட்டுங்கள், உங்களை நீங்களே புடமிட்டு பாருங்கள். இங்க எல்லாமே உடனே நடந்த விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் நிறைய தவறுகள், நிறைய சறுக்கல்கள், நிறைய தோல்விகள் எல்லாம் கடந்த பின்புதான், அத்தனை படுக்கட்டிகள் நாம் தோற்று வரும்போதுதான் ஒரு முக்கியமான வெற்றி படிக்கட்டு நமக்கு கிடைக்குமானால் நம்மை நாமே உணர வேண்டும். இந்த ஆடை எனக்கு இலகுவாக இருக்கிறது, இந்த ஆடை எனக்கு ஒரு திமிரு தருது,
அது எப்படி ஆணோட ஆடை உனக்கு திமிரை தரும்? அப்போ இப்போதும் ஆடையின் மூலமாக நீ அவனுக்கு அடிமைதான். ஆடையின் மூலமாக நீ அவனுக்கு அடிமைதான். அவன் போடுவது போன்ற வளையல்கள் எனக்கு ஒரு தெம்பை தருகிறதா? இப்போது நீ ஆணுக்கு அடிமைதான். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இயற்கையின் விதியின் பிரகாரம், என் கலாச்சாரத்தின் பிரகாரம் நான் எவ்வாறு வாழ்ந்தேனோ, என் பாட்டிகள் எவ்வாறு வாழ்ந்தார்களோ, என் முப்பாட்டிகள் இந்த நிலத்தில் எப்படி அரசு நடத்தினார்களோ அவர்களுடைய வடிவமைப்பை நீ தாங்கி நிற்கிறமே தவிர, நீ ஆணுடைய ஆடைக்கு அடிமையாய் நிற்கின்றாய் பெண்ணே. ஆணுடைய ஆடைக்கு நீ அடிமை. இப்போது சொல்ல, என்ன விடுதலை உனக்கு கிடைத்தது? ஆணுடைய ஆடைக்கு நீ அடிமை, ஆணுடைய ஆளுமைக்கு நீ அடிமை. அவ்வளவுதான். உனக்கு ஆளுமையே இல்லைன்னு நினைக்கிறான். ஆனா நீ அதை உணர மறுக்கின்றாய். என் அன்பு அரசிகளே, இந்த நிலத்தின் பேரரசிகளாக நின்று இந்த நிலத்தின் அனைத்து விதமான சிக்கல்களுக்கும் தீர்வு காணக்கூடிய திறன் கொண்ட பெண்களே, நீங்கள் அடங்கி கிடக்கின்றீர்கள். ஐயோ இதை பேசினால் கட்சியை விட்டு நீக்கிவிடுவார்களோ, ஐயோ இதை பேசினால் கட்சியை விட்டு நீக்கிவிடுவார்களோ என்று எங்கேயும் போக முடியாமல் இரண்டு கண்களிலும் பூட்டி இருக்கக்கூடிய, நேரே மட்டும் பார்க்கக்கூடிய சாரட்டு வண்டியில் பூட்டப்பட்ட குதிரைகளைப் போல நீங்கள் மாறி நிற்கின்றீர்கள். முதலில் உங்களுக்கு போடப்பட்டக்கூடிய அந்த முகத்திரை விலங்கை உடை தெரியுங்கள். உலகை சுற்றி பாருங்கள். நம் வரலாற்றை எடுத்து பாருங்கள். நம் வரலாற்றை படித்து பாருங்கள். சம காலத்தில் ஈழ நிலத்தை பாருங்கள். ஈழ நிலத்தை கொண்டுதானே நீங்கள் அரசியல் செய்கின்றீர்கள். ஈழ நிலத்தை பேசவே கட்சி வளர்க்கின்றீர்கள். ஆனால் ஈழ நிலத்தில் பெண் யாராய் இருந்தால், பெண் எதுவாய் இருந்தால் என்று என் அருமை தங்கைகளே, அக்காக்களே, ஒரு முறை பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான விலங்குகளையும் உடைத்துவிட்டு இந்த தமிழ் தேசிய களம் தமிழர் தேசிய களமாக மாற வேண்டுமானால் பெண் என்னும் பேராளுமைகள் உருவானால் மட்டுமே முடியும். ஒரு பெண் நினைத்தால் இந்த நிலத்தில் எதையும் மாற்ற முடியும் என்ற நிறைய பல்வேறுபட்ட எடுத்துக்காட்டுகள் இங்கே இருக்கின்றன. எனவே இந்த நிலத்தையும் இந்த அடிமை சங்கிலிகளையும் மாற்றி அமைப்போம். நம் விடுதலையை நாமே எழுதுவோம். இந்த நிலத்தின் விடுதலைக்கு வித்திட்ட பேராளுமைகளாக உருவாகி நிற்போம். வாருங்கள் எங்கள் அருமை சகோதரிகளே, எங்களை புரிந்து தெரிந்து கொண்ட என் அருமை அண்ணன் தம்பிகளே, தமிழ் சமூகத்தின் உறவுகளே, எங்களை வாழ்த்துங்கள், எங்களை வளர விடுங்கள், எங்களை இந்த நிலத்தின் ஆளுமைகளாக மாற விடுங்கள். சாதாரண பொருளாதாரம் ஈட்டக்கூடிய ஒரு இயந்திரங்களாக எங்களை மாற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த சமூக நீதியினும் மிகப்பெரிய பித்தலாட்டத்தை உடை தெரிவோம். வாருங்கள் என் அரசிகளே. நன்றி.